ஓம் சாந்தி 23/9/2024. இனிமையான குழந்தைகளே, மனதிற்குள் இரவு பகல் பாபா பாபா என்ற நினைவு ஓடிக்கொண்டே இருந்தால் அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படும். பாபா நமக்கு குபேரனின் பொக்கிஷத்தை கொடுக்க வந்திருக்கிறார் என்பது புத்தியில் இருக்கும். கேள்வி: பாபா எந்த குழந்தைகளை நேர்மையான மலர் என்று கூறுகிறார்? அவர்களது அடையாளம் என்ன? பதில்: ஒரு பொழுதும் மாயைக்கு வசமாகாமல் இருப்பவர்கள்தான் நேர்மையான மலர்கள். அவர்கள் மாயையின் சுழலில் வரமாட்டார்கள். இவ்வாறு நேர்மையான மலர்கள் கடைசியில் வந்தாலும் வேகமாக செல்வதற்கான முயற்சி செய்வார்கள். அவர்கள் பழையவர்களை விட முன்னால் செல்வதற்கான லட்சியம் வைப்பார்கள். தனது அவகுணங்களை நீக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருப்பார்கள். மற்றவர்களது அவகுணங்களை பார்க்க மாட்டார்கள். ஓம் சாந்தி. சிவபகவானின் மகா வாக்கியம். அவர் ஆன்மீக தந்தையாவார். ஏனென்றால் சிவன் பரம ஆத்மா அல்லவா? ஆத்மாதான் அல்லவா? தந்தை தினமும் புது புது விஷயங்களை புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். கீதையை கூறக்கூடிய சந்நியாசிகள் பலர் இருக்கின்றனர். அவர்கள் தந்தையை நினைவு செய்ய முடியாது. பாபா என்ற வார்த்தை ஒரு பொழுதும் அவர்களது வாயில் வெளிப்பட முடியாது. இந்த வார்த்தை இல்லற மார்க்கத்திற்கானது ஆகும். அவர்கள் துறவர மார்க்கத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் பிரம்மத்தை மட்டுமே நினைவு செய்கின்றனர். வாயில் ஒரு பொழுதும் சிவபாபா என்று கூற மாட்டார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பெரிய பெரிய வித்வான்கள், சந்நியாசிகள், சின்மயானந்தர் போன்றவர்கள் கீதையை கூறுகின்றனர் என்றால் அவர்கள் கீதையின் பகவான் கிருஷ்ணர் என்று புரிந்து கொண்டு கிருஷ்ணரிடம் தொடர்பு வைத்திருப்பார்கள் என்பது கிடையாது. அவர்கள் பிரம்மத்துடன் நினைவு வைத்திருக்கும் பிரம்ம ஞானி அல்லது தத்துவ ஞானிகள் ஆவர். கிருஷ்ணரை யாராவது பாபா என்று கூறுவார்களா? ஒரு பொழுதும் கூறவே முடியாது. ஆக கிருஷ்ணர் கீதையை கூறக்கூடிய தந்தை அல்ல என்று ஆகிவிடுகிறது. சிவனை அனைவரும் பாபா என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை, பரமபிதா, பரமாத்மா என்று அனைத்து ஆத்மாக்களும் அவரை அழைக்கின்றனர். அவர் சுப்ரீம் பரம் ஆக இருக்கிறார். ஏனென்றால் பரம்தாமத்தில் இருக்கக்கூடியவர். நீங்கள் அனைவரும் கூட பரம்தாமத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் அவரை பரமாத்மா என்று கூறுகிறோம். ஒரு பொழுதும் அவர் பிறப்பு இறப்பில் வருவது கிடையாது. எனது பிறப்பு தெய்வீகமானது மற்றும் அலௌகீகமானது என்று அவரே கூறுகிறார். இவ்வாறு ஏதாவது ரதத்தில் பிரவேசமாகி உங்களை உலகிற்கு எஜமானராவதற்கான யுக்தியை கூறுவது என்பது வேறு யாராலும் முடியாது. அதனால்தான் தந்தை கூறுகிறார், நான் யார், நான் எப்படி இருக்கிறேன் என்பதை யாரும் அறியவில்லை. நான் எப்பொழுது எனது அறிமுகத்தை கொடுக்கிறேனோ அப்பொழுதுதான் அறிந்து கொள்ள முடியும். இவர்கள் பிரம்மத்தை, அதாவது தத்துவத்தை ஏற்றுக்கொள்பவர்கள். பிறகு கிருஷ்ணரை தனது தந்தை என்று எவ்வாறு ஏற்றுக்கொள்வர்? ஆத்மாக்கள் அனைவரும் குழந்தைகளாக ஆகிவிடுகின்றனர் அல்லவா? கிருஷ்ணரை அனைவரும் தந்தை என்று எவ்வாறு கூறுவார்கள்? கிருஷ்ணர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார் என்று கூற மாட்டார்கள். நாம் அனைவரும் சகோதரர்கள். கிருஷ்ணர் சர்வ வியாபி என்று கூற முடியாது. அனைவரும் கிருஷ்ணராக ஆகிவிட முடியாது. ஒருவேளை
ஒருவேளை அனைவரும் கிருஷ்ணர் என்றால் அவருக்கு தந்தையும் இருக்க வேண்டும். மனிதர்கள் அதிக மறதியில் இருக்கின்றனர். அறியாமல் இருப்பதால்தான் என்னை கோடியில் சிலர் மட்டுமே அறிவார்கள் என்று கூறுகின்றார். கிருஷ்ணரை யார் வேண்டும் என்றாலும் அறிந்து கொள்வார்கள். அயல் நாட்டினர் அனைவரும் அவரை அறிவார்கள். கிருஷ்ணரை பிரபு என்று கூறுகிறார்கள் அல்லவா? சித்திரங்களும் உள்ளன. உண்மையான சித்திரம் கிடையவே கிடையாது. பாரதவாசிகளிடமிருந்து கேட்கிறார்கள். இவருக்கு அதிக பூஜைகள் நடக்கின்றது என்பதற்காக கீதையில் கிருஷ்ண பகவான் என்று எழுதிவிட்டனர். பகவானை என்றாவது பிரபு என்று கூறுவார்களா என்ன? கிருஷ்ண பிரபு என்று கூறுகின்றனர் அல்லவா? பிரபு என்ற பட்டம் உண்மையில் பெரிய மனிதர்களுக்கு தான் கிடைக்கும். அவர்கள் அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருப்பர். இதுதான் இருட்டான நகரம் என்று கூறப்படுகிறது. தூய்மையற்ற மனிதர்களை பிரபு என்று கூறிவிடுகின்றனர். இன்றைய தூய்மையற்ற மனிதர்கள் எங்கு இருக்கிறார்கள்? எங்கு சிவன் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணர்? நான் உங்களுக்கு என்ன ஞானம் கொடுக்கின்றேனோ அது பிறகு மறைந்துவிடும். நான் வந்துதான் புதிய உலகை உருவாக்குகிறேன். இப்பொழுதுதான் ஞானத்தையும் கொடுக்கிறேன். நான் ஞானம் கொடுக்கிற பொழுதுதான் குழந்தைகள் கேட்கவும் முடியும். என்னை தவிர வேறு யாரும் கூற முடியாது. துறவிகள் சிவபாபாவை நினைவு செய்ய முடியுமா? நிராகார இறைவனை நினைவு செய்யுங்கள் என்று அவர்கள் கூறவும் முடியாது. எப்பொழுதாவது கேட்டிருக்கிறீர்களா? அதிகம் படித்தவர்களும் கூட புரிந்து கொள்வது கிடையாது. கிருஷ்ணர் பகவான் கிடையாது என்று இப்பொழுது தந்தை புரிய வைக்கிறார். மனிதர்கள் அவரையே பகவான் என்று கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. தந்தை குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். அவர் தந்தை, ஆசிரியர், குருவாக இருக்கிறார். சிவபாபா அனைவருக்கும் அமர்ந்து புரிய வைக்கிறார். புரிந்து கொள்ளாத காரணத்தினால் திரிமூர்த்தியில் சிவனை வைப்பது கிடையாது. பிரம்மாவை வைக்கின்றனர். அவர்தான் பிரஜாபிதா பிரம்மா என்று கூறப்படுகிறார். பிரஜைகளை படைக்கக்கூடியவர். ஆனால் அவரை பகவான் என்று கூறுவது கிடையாது. பகவான் பிரஜைகளை படைப்பது கிடையாது. அனைத்து ஆத்மாக்களும் பகவானின் குழந்தைகள். பிறகு யார் மூலமாவது பிரஜைகளை படைக்கிறார்? உங்களை தத்தெடுத்தது யார்? பிரம்மாவின் மூலம் தந்தை தத்தெடுத்து இருக்கிறார். எப்பொழுது பிராமணன் ஆவார்களோ அப்பொழுதுதான் தேவதையாக ஆக முடியும். இந்த விஷயங்களை ஒரு பொழுதும் நீங்கள் கேள்விப்பட்டது கிடையாது. பிரஜாபிதாவிற்கும் அவசியம் பாகம் இருக்கிறது. நடிப்பு தேவை அல்லவா? இவ்வளவு பிரஜைகள் எங்கிருந்து வருவார்கள்? விகார வம்சத்தினர்களாக இருக்க முடியாது. பிராமணன் என்பது நமது பட்ட பெயர் என்று விகார வம்சத்தினர்கள் கூறுவார்கள். அனைவருக்கும் தனித்தனியாக பெயர்கள் உள்ளன. எப்பொழுது சிவபாபா இவரிடத்தில் பிரவேசிக்கின்றாரோ அப்பொழுதுதான் இவரை பிரஜாபிதா பிரம்மா என்று கூறுகிறோம். இது புது விஷயமாகும். தந்தை அவரே கூறுகிறார், என்னை யாரும் அறியவில்லை, சிருஷ்டி சக்கரத்தையும் அறிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் ரிஷி முனிவர்கள் அறியவில்லை என்று கூறி சென்றனர். பரமாத்மாவை மற்றும் பரமாத்மாவின் படைப்புகளை அறிந்து கொள்ளவில்லை. எப்பொழுது நான் வந்து எனது அறிமுகத்தை கொடுக்கின்றேனோ அப்பொழுதுதான் அறிந்து கொள்கிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இந்த தேவதைகளுக்கு அங்கு நாம் இந்த ராஜ்யத்தை எவ்வாறு அடைந்தோம் என்பது தெரியாது. அவர்களிடத்தில் ஞானம் இருக்கவே இருக்காது. பதவி அடைந்த பின்பு ஞானத்திற்கான அவசியம் கிடையாது. சத்கதிக்காக தான் ஞானம் தேவைப்படுகிறது. இவர்கள் சத்கதியை அடைந்திருக்கின்றனர். இது புரிந்து கொள்வதற்கு மிக ஆழமான விஷயம். புத்திசாலிகள் தான் புரிந்து கொள்வார்கள். மற்றபடி வயதான தாய்மார்களிடத்தில் அந்த அளவிற்கு புத்தி கிடையாது. நாடகப்படி ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கென்று பாகம் கிடைத்திருக்கிறது.
ஹே ஈஸ்வரனே, புத்தியை கொடுங்கள் என்று அவர்கள் கேட்க மாட்டார்கள். அனைவருக்கும் ஒரே மாதிரியான புத்தியை நான் கொடுத்தால் பிறகு அனைவரும் நாராயணனாக ஆகிவிடுவர். அனைவரும் ஒருவர் மீது ஒருவர் சிம்மாசனத்தில் அமர்வார்களா என்ன? இவ்வாறு ஆக வேண்டும் என்பது லட்சியமாக இருக்கிறது. நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கு அனைவரும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். முயற்சியின்படிதான் அடைவீர்கள் அல்லவா? நான் நாராயணன் ஆவேன் என்று ஒருவேளை அனைவரும் கை உயர்த்தினால் தந்தைக்கு உள்ளுக்குள் சிரிப்பு வரும் அல்லவா? அனைவரும் ஒரே மாதிரியாக எப்படி ஆக முடியும்? வரிசைப்படியாக உள்ளது. முதலாம் நாராயணன், இரண்டாம், மூன்றாம் என்று இருக்கிறது. எவ்வாறு முதலாம் எட்வர்ட், இரண்டாவது, மூன்றாவது என்று இருக்கிறதல்லவா? இது லட்சியமாக இருக்கிறது. அதனால் புரிந்து கொள்ள முடியும். நடத்தை இவ்வாறு இருந்தால் என்ன பதவி கிடைக்கும்? அவசியம் முயற்சி செய்ய வேண்டும். பாபா வரிசைப்படியாக மலர்களை எடுத்துக்கொண்டு வருகிறார். வரிசைப்படியாக மலர்களை கொடுக்கவும் முடியும். ஆனால் இவ்வாறு செய்வது கிடையாது. மனமுடைந்து விடுவர். பாபா அறிவார் யாரெல்லாம் நன்றாக சேவை செய்து கொண்டிருக்கின்றனர் என்பதை பார்க்கிறார். அவர்கள் நல்ல மலர் ஆவார்கள். பின்னால் வரிசைப்படியாக இருக்கவே செய்கிறது. மிக பழையவர்களும் அமர்ந்திருக்கின்றனர். ஆனால் அவர்களை விட புதியவர்கள் மிக நல்ல மலர்களாக இருக்கிறார்கள். நம்பர் 1 நேர்மையான மலர் யார் என்றால் சண்டை சச்சரவில் ஈடுபட மாட்டார். குழப்பத்தில் பொறாமையில் வரமாட்டார். பலரிடத்தில் ஏதாவது குறைகள் அவசியம் இருக்கவே செய்கின்றன. முழுமை என்று யாரையும் கூற முடியாது. 16 கலைகள் நிறைந்தவர்களாக ஆவதற்கு அதிக முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது யாரும் முழுமையாக ஆக முடியாது. இப்பொழுது நல்ல நல்ல குழந்தைகளிடத்திலும் அதிகமாக பொறாமை இருக்கிறது. குறைகள் இருக்கின்றன. யார் என்னென்ன முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர் என்பதை தந்தை அறிவார். உலகத்தினருக்கு என்ன தெரியும்? அவர்கள் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது. மிக சிலரே புரிந்து கொள்கின்றனர். ஏழைகள் உடனடியாக புரிந்து கொள்கிறார்கள். எல்லையற்ற தந்தை கற்பிப்பதற்காக வந்திருக்கிறார். அந்த தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நமது பாவங்கள் அழிந்துவிடும். நாம் தந்தையிடத்தில் வந்திருக்கிறோம். பாபாவிடமிருந்து புதிய உலகத்திற்கான ஆஸ்தி அவசியம் கிடைக்கும். அவசியம் வரிசைப்படியாக ஏற்படுகிறது. 100லிருந்து முதல் நம்பர் வரை ஏற்படவே செய்கிறது. ஆனால் தந்தையை அறிந்து கொண்டு விட்டனர். சிறிது கேட்டாலும் சொர்க்கத்திற்கு அவசியம் வருவார்கள். 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்திற்கு வருவது குறைந்த விஷயமா என்ன? யாராவது இறந்துவிட்டால் 21 பிறவிகளுக்காக சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று கூறுவது கிடையாது. சொர்க்கம் எங்கு இருக்கிறது? எவ்வளவு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். பெரிய பெரிய நல்ல மனிதர்களும் இன்னார் சொர்க்கம் சென்று விட்டதாக கூறுகின்றனர். சொர்க்கம் என்று எதை கூறுகிறார்கள்? எந்த பொருளையும் புரிந்து கொள்வது கிடையாது. இதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். நீங்களும் மனிதர்கள்தான். ஆனால் நீங்கள் பிராமணர்களாக ஆகியிருக்கிறீர்கள். தன்னை பிராமணன் என்று கூறிக்கொள்கிறீர்கள். பிராமணர்களாகிய உங்களுக்கு ஒரே ஒரு பாப்தாதா இருக்கிறார். ஆக நீங்கள் சந்நியாசிகளிடத்திலும் கேட்க முடியும். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களை விட்டுவிட்டு என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறுவது கிருஷ்ணரா? நீங்கள் கிருஷ்ணரை நினைவு செய்கிறீர்களா என்ன? ஒரு பொழுதும் ஆம் என்று கூற மாட்டார்கள். அங்கேயே நிரூபணமாகிவிட வேண்டும். ஆனால் சேவைக்கு செல்லக்கூடிய அபலைகளுக்கு என்ன தெரியும்? அவர்கள் தங்களை
தங்களை பின்பற்றுவர்களிடத்தில் கோபப்பட்டு விடுகின்றனர். துர்வாசர் என்ற பெயரும் இருக்கிறது அல்லவா? அவரிடத்தில் அகங்காரம் அதிகமாக இருக்கும். பலர் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பர். பக்தியின் ராஜ்யம். அவரிடத்தில் எதையும் கேட்கும் தைரியம் யாரிடத்திலும் இல்லை. இல்லை என்றால் நீங்கள் சிவபாபாவை பூஜை செய்கிறீர்களா? பகவான் என்று யாரை கூறுகிறீர்கள்? கல்முள்ளில் பகவான் இருக்கிறாரா என்று நீங்கள் கேட்க முடியும். நாளடைவில் இந்த அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்வார்கள். இப்பொழுது எவ்வளவு போதையுடன் இருக்கிறார்கள். பூஜாரிகளாக இருக்கிறார்கள். பூஜைக்குரியவர்கள் என்று கூற மாட்டோம். என்னை மிக சிலரே அறிந்திருக்கின்றனர் என்று தந்தை கூறுகிறார். நான் யார், எப்படிப்பட்டவன் என்பதை குழந்தைகளாகிய உங்களிலும் மிக சிலரே மிக சரியாக புரிந்திருக்கின்றனர். அவர்களுக்கு உள்ளுக்குள் அதிக மகிழ்ச்சி இருக்கும். பாபாதான் நமக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்பதை புரிந்திருக்கிறீர்கள் அல்லவா? குபேரனின் பொக்கிஷம் கிடைக்கிறது. அல்லாஹ் அலாவுதீனின் விளையாட்டும் காண்பிக்கின்றனர். தட்டுவதன் மூலம் பொக்கிஷம் வெளிப்பட்டு விடுகிறது. பல விளையாட்டுகளை காண்பிக்கின்றனர். இறை நண்பனாகிய சக்கரவர்த்தி என்ன செய்தார்? அதற்கும் கதை இருக்கிறது. ஒரு வருட ராஜ்யத்தை கொடுத்துவிட்டு பிறகு நதிக்கு அப்பால் அனுப்பி வைக்கப்படுவார். இது போன்ற பல கதைகள் உண்டு. இப்பொழுது தந்தை புரிய வைக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு இறைவன் நண்பனாக இருக்கிறார். இவருக்குள் பிரவேசம் செய்து உங்களுடன் சாப்பிடுகிறார், குடிக்கிறார், விளையாடுகிறார். சிவபாபாவின் மற்றும் பிரம்மா பாபாவின் ரதம் ஒன்றுதான். ஆக அவசியம் சிவபாபாவும் விளையாட முடியும் அல்லவா? தந்தையை நினைவு செய்து விளையாடும் பொழுது இருவரும் இவருக்குள் இருக்கின்றனர். தந்தை மற்றும் மூத்த சகோதரர் இருவரும் இருக்கின்றனர் அல்லவா? ஆனால் யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. ரதத்தில் வந்ததாக கூறுகின்றனர். இதையே அவர்கள் குதிரை வண்டியின் ரதமாக உருவாக்கி விட்டனர். கிருஷ்ணருக்குள் சிவபாபா அமர்ந்து ஞானம் கொடுக்கின்றார் என்றும் கூறுவது கிடையாது. அவர்கள் கிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம் என்று கூறிவிட்டனர். பிரம்மா பகவானின் மகா வாக்கியம் என்று கூறுவது கிடையாது. இவர் ரதம் ஆவார். சிவ பகவானின் மகா வாக்கியம். தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு தனது மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியின் அறிமுகம் கால அளவை கூறுகிறார். இதை யாரும் அறிந்திருக்கவில்லை. யார் புத்திசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் புத்திக்கு வேலை கொடுப்பார்கள். துறவிகள் துறவரம் மேற்கொள்ள வேண்டும். நீங்களும் ஷரீரத்தோடு கூட அனைத்தையும் துறந்து விடுகிறீர்கள். இந்த பழைய ஷரீரம் இது என்பதை அறிவீர்கள். நாம் இப்பொழுது புதிய உலகிற்கு செல்ல வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் இங்கு இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. இங்கு நடிப்பதற்காக வந்திருக்கிறோம். நாம் பரம்தாம வாசிகள். அங்கு நிராகார மரம் எப்படி இருக்கும் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அனைத்து ஆத்மாக்களும் அங்கு இருக்கின்றன. இது அழிவற்ற நாடகம், ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாகும். எவ்வளவு கோடிக்கணக்கான ஜீவ ஆத்மாக்கள் இருக்கின்றனர். இவ்வளவு பேர் எங்கு இருந்தனர்? நிராகார உலகத்தில். மற்றபடி இந்த நட்சத்திரங்கள் ஆத்மாக்கள் அல்ல, மனிதர்கள். இந்த நட்சத்திரங்களையும் தேவதைகள் என்று கூறிவிட்டனர். ஆனால் அது எந்த தேவதையாகவும் கிடையாது. ஞான சூரியன் என்று நாம் சிவபாபாவை கூறுகிறோம். பிறகு அவர்கள் தேவதை என்று கூற இயலாது. சாஸ்திரங்களில் பல விஷயங்களை எழுதி வைத்து விட்டனர். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சடங்குகள். இதன் மூலம் நீங்கள் கீழே விழுந்து வந்தீர்கள். 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள் என்றால் அவசியம் கீழே
இறங்குவீர்கள் அல்லவா? இது இப்பொழுது இரும்பு யுகம், சத்யுகத்தை தங்க யுகம் என்று கூறுகிறோம். அங்கு யார் இருப்பார்கள்? தேவதைகள். அவர்கள் எங்கு சென்றனர் என்பது யாருக்கும் தெரியாது. மறுபிறவி எடுப்பார்கள் என்பதை புரிந்திருக்கின்றனர். மறுபிறவி எடுத்து எடுத்து தேவதையிலிருந்து மாறி இந்துவாக ஆகிவிட்டனர். தூய்மையற்றவர் ஆகியிருக்கிறார்கள் அல்லவா? மற்ற எந்த தர்மத்தினரும் மாறுவது கிடையாது. இவர்களது தர்மத்தில் மட்டும் ஏன் மாறுதல் ஏற்படுகிறது என்பது யாருக்கும் தெரியாது. தந்தை கூறுகிறார், தர்மம் கீழானதாக ஆகிவிட்டது, கர்மமும் கீழானதாக ஆகிவிட்டது. தேவி தேவதைகளாக இருந்த பொழுது தூய்மையாக இருந்தார்கள். பிறகு ராவண ராஜ்யத்தில் நீங்கள் அசுத்தமாக ஆகிவிட்டீர்கள். ஆகையால் தேவி தேவதா என்று சொல்லிக் கொள்வது கிடையாது. ஆக ஹிந்து என்ற பெயர் வந்துவிட்டது. தேவி தேவதா தர்மத்தை கிருஷ்ண பகவான் உருவாக்கவில்லை. கண்டிப்பாக சிவபாபா வந்துதான் ஸ்தாபனை செய்து இருக்க வேண்டும். சிவ ஜெயந்தி, சிவராத்திரியும் கொண்டாடப்படுகிறது. ஆனால் அவர் என்ன செய்தார் என்பது யாருக்கும் தெரியாது. சிவபுராணம் என்றும் ஒன்று இருக்கிறது. உண்மையில் சிவனுடையது ஒரே ஒரு கீதை. அதை சிவபாபா தான் கூறியிருக்கிறார். வேறு எந்த சாஸ்திரத்தையும் கூறவில்லை. நீங்கள் எந்த இம்சையும் செய்வது கிடையாது. உங்களுடையது எந்த சாஸ்திரமாகவும் உருவாக்கப்படுவது கிடையாது. நீங்கள் புதிய உலகத்திற்கு சென்று விடுகிறீர்கள். சத்தியுகத்தில் எந்த சாஸ்திரமும் கீதை போன்றவைகளும் இருக்காது. அங்கு யார் படிப்பது? இந்த வேத சாஸ்திரங்கள் பரம்பரையாக நடைபெற்று வருவதாக அவர்கள் கூறிவிடுகின்றனர். அவர்களுக்கு எதுவும் தெரியாது. சொர்க்கத்தில் எந்த சாஸ்திரங்களும் இருக்காது. தந்தை தேவதைகளாக ஆக்கிவிடுகிறார். அனைவருக்கும் சத்கதி ஏற்பட்டு விடுகிறது. பிறகு சாஸ்திரங்கள் படிப்பதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? அங்கு சாஸ்திரங்கள் இருக்காது. இப்பொழுது தந்தை உங்களுக்கு ஞானம் என்ற சாவியை கொடுத்திருக்கிறார். இதன் மூலம் புத்தியின் பூட்டு திறக்கப்பட்டு விட்டது. முதலில் பூட்டு முற்றிலுமாக பூட்டப்பட்டு இருந்தது. எதையும் புரிந்து கொள்ளாமல் இருந்தோம். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, யாரிடத்திலும் பொறாமைப்படக்கூடாது. குறைகளை நீக்கி முழுமையானவராவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். படிப்பின் மூலம் உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். இரண்டாவது, ஷரீரம் உட்பட அனைத்தையும் துறவரம் செய்துவிட வேண்டும். எந்த வகையான வன்முறையும் செய்யக்கூடாது. அகங்காரம் இருக்கக்கூடாது. வரதானம். அழியாத மற்றும் எல்லையில்லாத அதிகாரத்தின் மகிழ்ச்சி எனும் பெருமிதத்தின் மூலம் எப்பொழுதும் கவலை அற்றவர் ஆகுக. விளக்கம். உலகில் அதிக முயற்சி செய்து அதிகாரத்தை அடைகிறார்கள். உங்களுக்கோ முயற்சியே இல்லாமல் அதிகாரம் கிடைத்து விடுகிறது. குழந்தை ஆவது என்றாலே அதிகாரத்தை பெறுவது. ஆஹா, நான் உன்னதமான அதிகாரி ஆத்மா. இந்த எல்லை இல்லாத அதிகாரத்தின் மகிழ்ச்சியில் இருந்தால் எப்பொழுதும் கவலையற்று இருப்பீர்கள். இந்த அழிவிலா அதிகாரம் நிச்சயிக்கப்பட்டது. எங்கு நிச்சயிக்கப்பட்டிருக்குமோ அங்கு கவலை இல்லாமல் இருக்கலாம். தனது பொறுப்புகள் அனைத்தையும் தந்தையிடம் கொடுத்துவிட்டால் அனைத்து கவலைகளிலிருந்தும் விடுபட்டு விடுவீர்கள். ஸ்லோகன். பரந்த சிந்தனையும் பரந்த உள்ளமும் உள்ளவரே ஒற்றுமையின் அஸ்திவாரம். ஓம் சாந்தி.